நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக டிமேட் அக்கௌண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவை. ஸோ ஏஞ்சல் ஒன்ல ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. நான் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். கிளிக் வந்து பண்ணிக்கிட்டு நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீயாக ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்க. ட்ரேட் ஹை அண்ட் ஹலோ கிரியேட்டர்ஸ், வெல்கம் பேக் டு யூனிடெக் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம ரீயூசர் கண்டென்ட் இஷ்யூ எப்படி சால்வ் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். முதல்ல உங்களோட யூடியூப் ஷோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஷோ ஓப்பன் வந்து பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் பேஜில் யுவர் சேனல் இஸ் நோ லாங்கர் எலிஜிபிள் ஃபார் மானிட்டைசேஷன் ஷோ வந்தாகும். இஷ்யூ டைப் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூசர் கண்டென்ட். மேக்ஸிமம் ரீயூசர் கண்டென்ட் என்னென்னு ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் வந்து பண்ணியிருக்கேன். அதை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா அப்பீல் பண்ணி ரிஜெக்ட் வந்து ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅப்ளை டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரீஅப்ளை எவ்வளோ டைம் பண்ணணும்னு நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ ரீஅப்ளை எவ்வளோ டைம் வேணால் நீங்கள் பண்ணலாங்க. ஒரு டைம் 2 டைம் கிடையாது. உங்களுக்கு மானிட்டைசேஷன் வர வரைக்கும் நீங்கள் ரீஅப்ளை வந்து பண்ணலாம். ஸோ ரீஅப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிரைட்டேரியா வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர், 4000 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸ்டெப் 2 வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். எந்த ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அந்த டேட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னபிள் ஆகுமானா சொல்ல முடியாது. வித்தின் 24 ஹவர்ஸில் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்பீல் டேட்டில் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஅப்ளை ஆப்ஷன் எனபிள் வந்து ஆகும். ஸோ இந்த டேட்டில் தான் ஆகும் நம்மளால சொல்ல முடியாது. வித்தின் 24 ஹவர்ஸில் இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅப்ளை பண்ணுறதுக்கு எனபிள் வந்து ஆகுங்க. ஸோ ரீஅப்ளை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி சேனலில் இருக்கிற எல்லா இஷ்யூ நீங்கள் சால்வ் வந்து பண்ணிக்கணும். ஆல்ரெடி நான் ஃபுல்லாக செக் வந்து பண்ணிவிட்டு சால்வ் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நம்ம ரீஅப்ளை வந்து பண்ணணும். ஸோ டேட் வந்துருச்சு, நம்ம ரீஅப்ளை பண்ணலான்னா உங்களுக்கு ரிஜெக்ட் தான் ஆகும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இஷ்யூ இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கிளியர் வந்து பண்ணிக்கணும். ஷார்ட்டாக சொல்கிற பாருங்கள். முதல்ல ரீயூசர் கண்டென்ட் என்னன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ரீயூசர் கண்டென்ட்னால் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் ஆகட்டும், வெப்சைட்டில் ஆகட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு இமேஜ் கூட யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வீடியோ கிளிப் கூட நீங்கள் வந்து யூஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வந்து காப்பி வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீயூசர் கண்டென்ட் வந்து வருங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் வந்து பண்ணிக்கணும். மேக்ஸிமம் உங்களோட ஒரிஜினல் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் எல்லாம் வந்து செக் வந்து பண்ணிவிட்டு இஷ்யூ இருக்கிற வீடியோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நான் டெலிட் வந்து கொடுத்துட்றேன். உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் டவுட் கூட வரல. இப்போ நீங்கள் டெலிட் வந்து பண்ணிட்டா வாட்ச் ஹவர்ஸ் போயிடுமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் போயிடுமானா கண்டிப்பாக வாட்ச் ஹவர்ஸும் போயிடும், அதுக்கப்புறம் வியூஸும் வந்து போயிடும். சப்ஸ்கிரைபர் போகுமானா சப்ஸ்கிரைபர் வந்து போகாதுங்க, அப்படியே தான் வந்து இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் வந்து கிடையாது. இப்போ நான் டோட்டலாக எல்லாம் செக் வந்து பண்ணியாச்சு. செக் வந்து பண்ணதுக்கப்புறம் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டெலிட் வந்து பண்ணுறேன். செலக்ட் கொடுத்துருங்க. டெலிட் ஃபார் எவர் இருக்கும். டெலிட் ஃபார் எவர் நீங்கள் கொடுத்துடுங்க. ஸோ நீங்கள் ஒரு டைம் நான் எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாமே பண்ணிப்பேன்னா ஸோ மேக்ஸிமம் பண்ணுறப்ப கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. இல்லைங்க நீங்கள் சால்வ் பண்ணி கொடுக்கணுன்னா கண்டிப்பாக நான் எங்கள் சைட்லேருந்து பண்ணித்தரேங்க. ஸோ பெய்ட் சர்வீஸ் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகும். ஸோ மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சேனல் பேனரில் இருக்குது, அபவுட் செக்ஷனில் இருக்குது. அது மூலயமா கூட நீங்கள் கான்டாக்ட் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே செக் வந்து பண்ணியாச்சு. செக் வந்து பண்ணதுக்கப்புறம் வீடியோ வந்து டெலிட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மேக்ஸிமம் எந்த ஒரு இஷ்யூன்னு தெரியாமல் நீங்கள் வீடியோஸ் வந்து டெலிட் வந்து பண்ணக்கூடாதுங்க. அப்படி பண்ணால் உங்களோட வாட்ச் ஹவர்ஸ் வந்து போயிடும். ஸோ லெஸ் வந்து ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் வாட்ச் ஹவர்ஸ் கெயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லைனா ஷார்ட்ஸில் கெயின் பண்ணியிருந்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லேருந்து நீங்கள் வியூஸ் கெயின் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ மேக்ஸிமம் எந்த ஒரு இஷ்யூ என்ன எப்படி ஐடென்டிஃபை பண்ண தெரியாமல் நீங்கள் எதுவுமே நீங்கள் டெலிட் வந்து பண்ணக்கூடாது. இப்போ நான் டோட்டலாக எல்லாமே செக் பண்ணி பார்த்ததுனால ஸோ எங்கெங்கே இஷ்யூ இருக்குது, என்னென்ன இஷ்யூ இருக்குன்ட்டு நான் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கிளியர் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ரீயூசர் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் ரீயூசர் கண்டென்ட் மட்டுமே இல்லைங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ ஆனாலும் ரீஅப்ளை எவ்வளோ வாட்டி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மானிட்டைசேஷன் வர வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாமே செக் பண்ணியாச்சு. ஸோ சாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ பேக்ரவுண்டில் நிறைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ரீயூசர் கண்டென்ட்டில். இப்போ நம்ம ரீஅப்ளை ஆப்ஷன் இருக்கும். ஸோ வாட்ச் ஹவர்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு, பர்ஃபெக்டாக வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ரீஅப்ளை ஆப்ஷன் இருக்கும். ரீஅப்ளை ஆப்ஷன் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 or 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி 100% செக் பண்ணதுனால ஸோ மானிட்டைசேஷன் வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ மானிட்டைசேஷன் ரொம்ப கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரீஅப்ளை கொடுத்துட்றேன். ஸோ ரீஅப்ளை வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ரிவ்யூக்கு வந்து போயிடும். ஸோ ரிவ்யூக்கு வந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் ஆல்ரெடி அதர் இஷ்யூ இருக்கிறதுனால எரர் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த எரர் கிளியர் வந்து பண்ணதுக்கப்புறம் ரிவ்யூக்கு வந்து போயிடும். ரிவ்யூ வந்து போனதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம் இருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மானிட்டைசேஷன் வந்து வந்துருச்சுங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த இன் பிட்வீனில் ரீஅப்ளை பண்ணுறதுக்கான அந்த அண்டர் ரிவ்யூ வரும் பார்த்தீங்களா, அதை என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அந்த எரர் வந்ததுனால ஸோ அந்த எரர் வந்து கிளியர் வந்து பண்ணதுக்கப்புறம்
அப்பீல் வந்து போயிடுச்சு. ஸோ அப்பீல் வந்து போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மானிட்டைசேஷன் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள், சேனலில் மானிட்டைசேஷன் வந்து வந்துருச்சு. ஸோ டாலர் சிம்பிள்லேருந்து எல்லாமே எனேபிள் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லா ஃபீச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எனேபிள் வந்து பண்ணிட்டோம். ஸோ எரர் இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஸோ ரிவ்யூக்கு வந்து போயிடுச்சு. டாலர் சிம்பிள் எனேபிள் பண்ணிட்டோம். இனிமேல் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் வந்து ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கல்ல, ஸோ ரீயூசர் கண்டென்ட் இஷ்யூ எப்படி ரீஅப்ளை வந்து பண்ணுறேன்னு ஆல்ரெடி நம்ம சால்வ் வந்து பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆக்டிவேட் பண்ணிட்டு எல்லாருக்குமே ஷேர் வந்து பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே கைஸ்.